வணக்கம். நான் உங்கள் எடப்பாடி தேவராஜன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி தாவேகாவில் இணைகிறார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கடந்த 30 ஆண்டு காலமாக அவர் தந்தையின் பின்னணியிலிருந்து வந்தவர் விஜயபாஸ்கர் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா ஆட்சி காலகட்டத்தில் அவர் தந்தை சின்னத்தம்பி அவர்கள் ஒன்றிய குழு சேர்மனாக பதவி வைத்துள்ளார். தாங்கள் அதற்கு பிறகு மகனை அரசியலுக்கு கொண்டாந்து இப்போது எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏ பிறகு அமைச்சரானார். பல பதவி வகித்து வந்தவர் விஜயபாஸ்கர் அவர்கள். ஆனால் இன்று அவங்க குடும்ப பின்னணி, அவர் அப்பா ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டுக்காரர், பாலம் கட்டும் சாலை பணிகள் மேலும் ஒரு பெரிய கான்ட்ராக்டுக்காரர், பல கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இவர் பேர்ல ஊழல் வழக்குகள் இருக்குது. இது போன்ற பல ஆயிரம் கோடி சொத்துக்களை பாதுகாத்து கொள்ள கட்சியிலிருந்து விலகி இன்று தாவேகாவில் இணைகிறார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள். தாவேகாவில் நேற்றைய தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார், தமிழகத்தில் மாற்று கட்சியில் இருந்து வரும் கட்சியினருக்கு எங்க கட்சியில் எந்த பதவியும் கிடையாது, கொடிபிடிக்கலாம், போஸ்ட் ஓட்டலாம் என்று சொல்லியிருக்கார். அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களுக்கு தொண்டர்கள் கொடிபிடித்து போஸ்ட் ஒட்டிய காலம் மாறி இப்போது தலைவர் விஜய் அவர்களுக்கு நீங்கள் கொடிபிடித்து போஸ்ட் ஓட்ட போகிறீர்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது மக்களிடத்தில். தன் சுயநலத்திற்காக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கழகத்திற்கு துரோகம் செய்துவிட்டு இன்று மாற்றுக் கட்சியில் இணைகிறீர்கள். உங்கள் முன்னாள் கடந்த கால அந்த தாவேகா தொண்டர்களை இதுவரைக்கும் ஒரு அறிவிப்பு கிடையாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஈடுபடக்கூடாது, மக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது, பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது என்ற அறிக்கை கூட இதுவரைக்கும் தாவேகா தலைவர் அவர்கள் விடவில்லை. இப்படி இருக்கும் சூழலில் தமிழகத்தில் பெண்கள் வெளியே வருவதற்கு மிக கஷ்டப்படுகிறார்கள். ஊழல் இல்லாத ஆட்சி, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாத ஆட்சி என்று வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த முதல்வர் அவர்கள் இன்று உங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே அதிக அளவில் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் மீது ஒரு பெரிய கட்சியிலிருந்து நடவடிக்கை இதுவரைக்கும் கிடையாது. ஒரு தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல் கிடையாது. இது போன்ற எதையும் கண்டுகொள்ளாமல் தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதையெல்லாம் மனசுல எடுத்துக்கவே கிடையாது. இப்ப உங்களுக்கு ஒரே வேலை, கட்சியில் இருந்து வருபவர்களை தாவேகாவில் இணைக்கும் பணியை மட்டுமே மேற்கொண்டு வருகிறார்கள். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், ஆதவர்ஜன் அவர்கள் தமிழகத்திலேயே ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அதிக வழக்குகளில் குறைந்த நாட்களில் அதிக வழக்குகளில் ஈடுபட்ட ஒரே கட்சி தாவேகா கட்சி. தினம் டிவியை ஆன் பண்ணி முன்னாடி போய் நின்னோம்னா தாவேகாவினர் அங்க குடிபோதையில் இருக்கலே, இங்க பார் உடைச்சாங்க, பார் ஓனர் குத்தி இருக்காங்க, பாலியல் வன்கொடுமை, அந்த தெருவில் பிரச்சனை, இந்த தெருவில் பிரச்சனை, இதே நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல், சரி செய்யாமல், தங்கள் கட்சி வளர்த்தி கொள்வதில் மட்டுமே, அடுத்த கட்சியில் ஆள் பிடிப்பு வேலை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது தாவேகா. இது போன்ற